சிவபெருமானின் அம்சம் என்றும் மறுபிரதிபலிப்பு என்றும் கூறப்படுபவர்தான் முருகன். ஏனெனில் முழுக்க சிவனின் சக்தியில் இருந்தே பிறந்தவர் என்பதால் சிவபெருமானின் மறுபக்கமாக முருகப்பெருமான் கருதப்படுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகனை எப்போது எதற்காக சிவபெருமான் சாபம் விடுத்தார், அந்த சாபம் எங்கே நிவர்த்தியானது என்றும் அறிந்திடலாம். அன்னை பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரு சமயம் வேதங்களுக்கான பொருளை சிவபெருமான் கைலாயத்தில் உபதேசம் செய்தார். அப்போது பார்வதி உபதேசத்தில் கவனமின்றி இருத்தால் கோபமடைந்த சிவபெருமான் அன்னையை மீனவப் பெண்ணாக பிறக்கும்படி சாபம் விடுத்தார். அதை கேட்டு சினமடைந்த முருகன் தனது தாய்க்கு சாபம் ஏற்பட காரணமாக இருந்த வேதாகம நூல்களை கடலில் வீசி எறிந்தார். முருகனின் தகாத செயலைக் கண்டு மேலும் கோபமடைந்த சிவபெருமான் மதுரையில் தனபதி என்பவரின் மகனாக உருத்திர சர்மர் என்ற பெயரில் ஊமைப்பிள்ளையாக பிறக்கும்படி சாபம் விடுத்தார். அதையடுத்து மதுரையில் பேச்சுத்திறனின்றி பிறந்த உருத்திர சர்மர் சிறு வயது முதலாகவே மிகுந்த சிவபக்தி கொண்டிருந்தார். பருவ வயது வந்ததும் பல்வேறு சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தார். இறுதியாக எருக்கத்தம்புலியூர் வந்து சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு பேசும் திறன் பெற்றார். குமரன் வழிபட்டதால் திருக்குமாரசாமி என்ற பெயரில் இங்கு சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். மேலும் இக்கோயிலில் உருத்திரசர்மரின் உருவமும் உள்ளது. முருகப்பெருமானுக்கு எருக்கத்தம்புலியூரில் ஊமைத்தன்மை நீங்கியது போல் திறமையிருந்தும் பயம், கோபம் முதலியவற்றால் பேசத் தெரியாதவர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட பேச்சுத்திறனை பெற்றிடலாம். புத்திரபாக்கியம் வேண்டி ராஜராஜ சோழன் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கிய பிறகே ராஜேந்திர சோழன் பிறந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. அதனால் இத்தலத்திற்கு ராஜேந்திரபட்டினம் என்ற பெயரும் உள்ளது.